பட்டியலின மக்களுக்காகவும் அவர் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்கார். இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு 47 வயசு தான் ஆகுது, அவருக்கு ஒன்றும் வயசாகல. அப்போ இந்த அளவு ஒரு படுகொலை செய்கிறாங்க, அதுவும் ஒரு மெயின் சிட்டி, அதுவும் இல்லாம முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலேயே இது மாதிரி மக்கள் அதிகமாக இருக்கின்ற ஏரியாலேயே இந்த மாதிரி படுகொலை நடக்கிறது என்றால் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் நான் எழுப்புகிறேன். இது சாதாரண விஷயம் இல்லை. இப்பதான் கள்ளக்குறிச்சியில 70 உயிரை இழந்திருக்கோம். எல்லாருமே தலித் மக்கள் தான். அது மட்டும் இல்ல, திருநெல்வேலியில ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இறந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவரை யார் கொலை செய்தாங்கன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான கட்சி பிரமுகர் சண்முகம் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். ஏன் இந்த மாதிரி படுகொலைகள் நடக்கிறது என்பதற்கு முதலமைச்சரும் தமிழக அரசும் முழு பொறுப்பேற்க வேண்டும். இன்னைக்கு அவருடைய அறிக்கையில சொல்றாரு, நைட்டே 8 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு கைது செய்யப்பட்டவர்கள் அந்த விக்டிம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாக தான் போய் சரணடைந்தோமே ஒழிய எங்களை காவல்துறை ஒன்றும் கைது பண்ணல அப்படின்னு யாருன்னா வாக்குமூலம் அவங்க கொடுக்கறாங்க, கைது செய்யப்பட்ட நபர்கள். ஆனா முதலமைச்சர் முக்கிய பொறுப்பில் இன்னைக்கு காவல்துறையை சட்டம் ஒழுங்கை தன் கையில வைத்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு, நைட்டே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த வகையில நியாயம் என்பதை மக்கள் கேள்வியாக நான் எழுப்புகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி தொடர்ந்து படுகொலைகளும் கஞ்சா, டாஸ்மாக், கள்ளச்சாராயத்தினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. இங்க யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது என்பதை மன வருத்தத்தோட நான் பதிய வைக்கிறேன். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு சகோதரர் திருமாவளவன் அவர்கள்லாம் வரும்போது இங்க சொன்னாங்க, உண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் கொலைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று சொல்றாங்க. ஆனா கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதை நாங்க தான் கொலை செய்தோம் முன்பகை காரணமாக அப்படின்னு சொல்றாங்க. நான் தேமுதிக சார்பா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சிபிஐ நிச்சயமாக அமைக்க வேண்டும். உண்மையில் யார் இந்த கொலையை செய்தது என்பதை நிச்சயமாக மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த பட்டியலின மக்கள் இன்னைக்கு இந்த கொலையினால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால நிச்சயமாக சிபிஐ வழக்கு பதிய வைத்து உண்மை குற்றவாளிகளை கொண்டு வர வேண்டும். ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க, இங்க நிறைய பசும்புலி போத்திய புலிகள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவிகள் மாதிரி மொத்தத்தையுமே ஸ்கெட்ச் போட்டு இந்த மாதிரி வன்முறைகளை செய்பவர்கள் உண்மையிலேயே அது எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசியல் பின்புலமாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கின்ற உரிமை கடவுளை தவிர இங்க யாருக்குமே கிடையாது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதனால யாராக இருந்தாலும் இந்த பின்புலத்தில் யாரு இந்த செயலை செய்திருந்தாலும் உறுதியாக சிபிஐ வழக்கு பதிய செய்து ஒரு நியாயம் நிச்சயம் கிடைக்க செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அவரை இழந்து வாடும் பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்களுக்கும், அவர்களுடைய நண்பர்களுக்கும், குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.